Glory be to the Father, Son and the Holy Ghost. Pida Kumaran Parsuthavukku ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I wish you all a very very happy Sabbath. ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Shall we all close our eyes for a word of prayer? பரலோகத்தில் வாசம் செய்யும் நல்ல தகப்பனே, இதோ இந்த வசனங்களை உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுவோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். வானபரியந்தமும் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். Capernaum, you are exalted unto heaven, and you will be abased, put down to hell, are the words of Jesus. இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். This is a prophecy of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உரைத்த ஒரு தீர்க்க தரிசனமாக இது காணப்படுகிறது. அது சற்று நாட்கள் இல்ல நிறைவேறியதும் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். This prophecy of Jesus fulfilled in a short time after Jesus spoke these words. First, I just want to give a picture of what Capernaum is all about before we get on with this verse. Capernaum பத்தி சில குறிப்புகளை உங்கள் மத்தியில சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாம் இந்த வசனத்திற்கு செல்வதற்கு முன்பதாக, well, the title of my sermon is the story of Capernaum. இந்த காலை வேளையின் பிரசங்கத்தின் தலைப்பு கப்பர்நாவுமின் கதை. There was a place in the northeast of the Sea of Galilee. கலிலேய கடலின் வடகிழக்கு பகுதியில ஒரு சிறிய நிலப்பரப்பு ஒன்று காணப்பட்டிருந்தது. It is actually 4 miles long and 2 miles wide. 4 மைல் நீளமும் 2 மைல் அகலமும் உள்ள ஒரு சிறிய நிலப்பரப்பு. And on this small land was 2 rivers which was flowing in. 2 நதிகள் இந்த நிலப்பரப்புல சென்றது. ஆதலால் இந்த நிலத்தை மிகவும் செழிப்பாக வைத்திருந்தது. And there were 2 more cities close by, cities called Bethsaida and Chorazin. Chorazin, Bethsaida என்று சொல்லக்கூடிய இந்த 2 பட்டணங்களும் இருந்தது. இந்த 3 பட்டணமும் இந்த நிலப்பரப்பு ஒரு வளவரை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியது. The 3 cities, Bethsaida, Chorazin and Capernaum together was in the shore of the Sea of Galilee, and it looks like a crescent. இந்த பட்டணத்தை குறித்து தான் தேவன் ஒரு அருமையான தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். God is speaking a prophecy of this place called Capernaum. What is he saying? The Bible says, Capernaum, you are lifted heavenwards. கப்பர்நாகுமே, நீ பரலோகம் வரை உயர்த்தப்படுவாய் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு இன்னொரு வார்த்தையும் தேவன் சொல்லுகிறார், நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். You'll be put down to hell. You'll be put down to ground. So you will be lifted high above the heavens and down towards the hell. வானபரியந்தம் உயர்த்தப்படுவாய், பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். So I would like to divide this verse into 2. இந்த வசனத்தை இரண்டாக நான் பிரிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வானபரியந்தமும் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகும், இரண்டாவதாக பாதாளம் வரை தாழ்த்தப்பட்ட கப்பர்நாகும். I just want to divide this verse into 2. The first part says, Capernaum, you are lifted heavenwards, towards heaven, unto heaven, and then towards hell, unto hell. So இந்த கப்பர்நாகும் எப்படி வானபரியந்தமும் உயர்த்தப்பட்டது அந்த காரியத்தை குறித்து இப்போ இந்த காலை வேளையில நாம் தியானிக்க இருக்கிறோம். சிறிய வசனம், ஆனால் பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். It's a small passage in a verse, but God has a bigger lessons for us to teach. How was Capernaum lifted heavenwards? எப்படி கப்பர்நாகும் பரலோக ராஜ்யம் வரை உயர்த்தப்பட்டிருந்தது என்பதுதான் முதலாவது காரியம். My first reason is this. Jesus Christ lived in this place. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வசித்தார் என்று வேதாகம் சொல்லுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து படித்தீர்கள் என்றால், பெத்லஹேம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தார். நாசரேத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் வளர்ந்தார். அவருடைய சொந்த ஊர் நாசரேத். If you would study about Jesus, if you would know about Jesus,
you would very well know that Jesus was born in Bethlehem, and then he lived his life. He grew in the country called Nazareth. So Nazareth was hometown, home city, home country. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவின் சொந்த பட்டணம் என்று வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் என்னன்னா கப்பர்நகூம். அங்க அவர் பிறக்கவும் இல்லை, வளரவும் இல்லை. ஆனால் கப்பர்நகூம் அவருடைய சொந்த பட்டணம் என்று வேதம் உரைக்கிறது. He never grew there. He was neither born there or he never grew there. But then the Bible says Capernaum was Jesus' own town. I want you to turn your scriptures to the book of Matthew 9 chapter verse 1. 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். And he entered into the ship and passed over and came into his own city. Okay. அவருடைய சொந்த பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. He came to his own city and this city is nothing but Capernaum. ஏன் இயேசு கிறிஸ்துவின் சொந்த பட்டணமாக கப்பர்நகூமை இந்த வேதம் சொல்லுகிறது? ஏன் கருதினார்கள் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில அவர் எப்போதெல்லாம் இந்த கலிலேயா கடலின் அருகாமையில ஊழியம் செய்தாரோ அவர் கப்பர்நகூம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போய் தான் தங்கினார். And the Bible says that he had a home there. அவருக்கு அங்கு ஒரு இடம் இருந்தது என்று சொல்கிறார், ஒரு வீடு இருந்தது என்று சொல்கிறார். அதனால் அந்த இடத்திலே பரவலாக ஊழியங்கள் செய்த பொழுது, அவ்வப்போது அந்த இடத்திற்கு வந்த பொழுது, அங்குள்ள ஒரு இல்லத்துல தங்கிய பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை அவருடைய மக்களாகவே கருதினார்கள். அதனால் அவருடைய சொந்த பட்டணம் கப்பர்நகூம் என்று சொல்லப்படுகிறது. Jesus, whenever he did a ministry close by to the Sea of Galilee, especially Bethany and all other place, he went to this place to stay. He had a home of his own and so he stayed there. So the people saw him very regularly. He was very common in that place called Capernaum, and so they called this place as his own place. Now I tell you, if only Jesus happens to come to England to do his ministry, or let me put it this way, if he's coming to London to do his ministry, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த இங்கிலாந்து தேசத்துக்கோ லண்டன் பட்டணத்துக்கோ ஊழியத்தை செய்ய வருகிறார் என்றால் அன்று இரவோ அல்லது அவர் அந்த ஊழியத்தை முடித்து விட்டு எந்த இடத்துல தங்குவார்? Where will he stay? Will he stay in Wembley? Will he come to your house? And if it is so, how blessed are you? ஒருவேளை ஊழியத்தை முடித்து விட்டு லண்டன் பட்டணத்துல லண்டன்ல தங்குவாரா அல்லது வெம்பிளிக்கு வருவாரா தங்குவதற்கு? வெம்பிளியில உங்களுடைய இல்லத்திற்கு வருவாரா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஒருவேளை அவர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்றால் என்ன ஆசீர்வாதமானவர்கள் நீங்கள் என்று சொல்ல வேண்டும். If Jesus Christ is staying in a place, if Jesus Christ is living in a place, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வாழ்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார் என்றால் அது பரலோகம் வரை உயர்த்தப்பட்ட இடம் என்றே நான் சொல்ல வேண்டும். It's lifted towards heaven. Is Jesus here in this church? Is my question. இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையில இருக்கிறாரா? இது பரலோகம் வரை உயர்த்தப்பட்ட திருச்சபை என்று நான் சொல்லுவேன். Is Jesus in your house? இயேசு கிறிஸ்துவுடைய இல்லத்துல இருக்கிறாரா? அப்படி அவர் இருக்கிறார் என்றால் உங்களுடைய இல்லம் பரலோகம் வரை உயர்த்தப்பட்ட இல்லமே என்று நான் சொல்லுவேன். Is Jesus Christ in your life? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அப்படி இருக்கிறார் என்றால் நீ பரலோகம் வரை உயர்த்தப்பட்ட மனுஷன் என்று நான் சொல்லுவேன். If Jesus is in your life, you are lifted towards heaven, and that's the reason I say to you, Capernaum was lifted heavenwards because Jesus lived there. How nice for Jesus to live there. Do you have a room for Jesus? Do you have a room for Jesus is my question. இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய இருதயத்துல ஒரு அறை வைத்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய இல்லத்துல ஒரு இடத்தை வைத்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய திருச்சபையில ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்? Do you have a place for Jesus to be here in your church? Do you have a place for him to stay in your house? Do you have a place for him to stay in your heart? Is my question. If only you let Jesus Christ stay in your heart, I tell you, you are lifted heavenwards. Just as Capernaum is a blessed place. Because he had his own place Nazareth, he had his own place Bethlehem, but then people call, and the writers say that Capernaum was his own town. He had a house there to stay. How nice. I remember in the வேத எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள், பெத்லெஹேம்ல பிறந்தாலும் நாசரத்துல வளர்ந்தாலும் இந்த கப்பர்நகூம்ல இயேசு கிறிஸ்து இருந்தார். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம், ஆசீர்வாதமான காரியம். அதனால தான் இது பரலோகம் வரை உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இடம். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்காரோ அந்த இடம் பரலோகத்துக்கு ஏதுவான ஒரு இடம் என்றே நாம் சொல்லக்கூடியவர்களா இருக்கும்.
போதகர் ஜான் வில்மாட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். மிகவும் அருமையான போதகர், பிரபலமான போதகர். அவர் எப்போதெல்லாம் திருச்சி, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பகுதி, திருச்சிக்கு வருகிறாரோ ஊழியங்களை செய்துவிட்டு ஒய் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய இல்லத்திற்கு அவர் செல்வார் தங்குவதற்கு. I remember Pastor Wilmot, who is a very renowned preacher down south in India, okay, especially when he comes close by to Trichy, or his work, he's coming for a ministry in Trichy, he will see that he stays with Pastor Y. James or his relatives. அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சமான இடம். ஏன்னா அவங்களோட வீட்டில் அவர் ரொம்ப சந்தோஷம், அவர் நிம்மதியை கண்டாரு. So there are a lot of houses in Trichy. There are a lot of believers' house, but still he liked to go to Elder Y. James' house. அநேக வீடுகள் திருச்சியில் இருந்தது, ஆனால் அவர் செல்லக்கூடிய இடம் எல்டர் ஒய் ஜேம்ஸ் அவருடைய இல்லத்திற்காகவே இருந்தது. அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் என்றே நான் சொல்ல வேண்டும். அதுபோல இயேசு கிறிஸ்து அந்த ஊழியம் செய்த பொழுது கப்பர்நாவுக்கு தான் நான் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். So he felt happiness. He felt joy to stay there in Capernaum. அவருக்கு சந்தோஷமான ஒரு காரியமாகவே இருந்தது. And I would like to let you know with this thought that if Jesus happens to come across this place, or he happens to walk through your life, let me let you know, will he be happy to stay with you? Will he be happy to stay in your house is my question. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் பயணத்தில் அப்படியாக போனார் என்றால், அல்லது உங்களுடைய இந்த இடத்தை கடன் செல்கிறார் என்றால், உங்களுடைய இல்லத்திலோ உங்களுடைய வாழ்க்கையில தங்குவதற்கு அவர் இஷ்டப்படுவாரா, ஆசைப்படுவாரா? If Jesus is living with you, I tell you, you are lifted heavenwards, and that is how Capernaum was lifted heavenwards. எப்படி கப்பர்நாம் பரலோகம் வரை உயர்த்தப்பட்டது என்று சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து அவர்களோடு வசித்தார், அவரோடு வாழ்ந்தார். அதுதான் முதல் காரியம். The next point I would like to say, how Capernaum was lifted heavenward is this. Most of his disciples out of the 12 were from this place and close by from Capernaum. ஏறத்தாழ அநேகம் என்று நான் சொல்ல வேண்டும். 12 சீடர்கள்ல அநேக சீடர்கள் கப்பர்நாவுமை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில தான் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். You know, Peter, James, John, Andrew, Philip, Matthew, இவர்களை எல்லாமே இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நாவும் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தோம் அதை சார்ந்த இடங்கள் மாத்திரமே இருந்து எடுத்திருக்கிறார். How nice it is for you to have a preacher from your church. How nice it is to have a preacher from your own home. உங்களுடைய இல்லத்திலிருந்து உங்களுடைய திருச்சபையிலிருந்து ஒரு ஊழியக்காரர் எழுப்புகிறார் என்றால் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம். உலகத்தில் எத்தனையோ பிரசங்கிகள் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறுவதற்கு இருந்திருப்பார்கள், ஞானம் அடைந்த பிள்ளைகள் அநேகம் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கப்பர்நாவுமிலிருந்து அநேக ஊழியக்காரர்களை எடுத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உங்க வீட்டில இருந்து ஒரு போதகர் உருவாகிறாருன்னா நீங்க ஒரு பெரிய பாக்கியசாலி. If there is a preacher coming out from your house, I tell you, you are a blessed person. Today, I tell you, a lot of parents don't prefer for their children to be a pastor. அநேக பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை போதகருக்கு படிப்பதற்கு விரும்புவது கிடையாது. எனக்கு தெரியல, I don't know why. And today let me tell you, the profession of pastor is always thrown down into the dustbin. போதகருடைய ஊழியம் குப்பைத்தொட்டிக்குள் போடப்படக்கூடிய ஒரு ஊழியமாக மாறிவிட்டது. I remember sometimes back when one person came to me and asked me, how many children all together in your home? I said 5. எத்தனை பிள்ளைங்க உங்க வீட்டில் மொத்தம்? 5 பேர். What's your brother doing? He has finished his MA and he is a teacher. அவர் MA படித்து விட்டு டீச்சராக இருக்கிறார். Another son, me. He said, okay, what are you? நீ என்னவா இருக்க? I am a pastor. Okay. Then he said, the next brother, he is working in Tesco as a payroll HR. He's in Bangalore. He's earning well. Good. Very nice. Then he said, oh, what's your next brother? He's working in Hyderabad. He's working for a company called IBM. Oh, good. That's very good. என் வீட்டில் முதல் சகோதரர் என்ன செய்கிறார்ன்றால் அவர் டீச்சராக இருக்கிறார். இரண்டாவது சகோதரர் நான் தான் அந்த 2வது நபர், நான் போதகராக இருக்கிறேன் என்று சொன்னேன். 3வது நபர் அவர் பெங்களூரில் உள்ள ஒரு கம்பெனிலும், 4வது சகோதரர் ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் என்று சொன்னேன். வரிசையாக சொல்லி முடித்த பிறகு சொல்கிறார் அவர் கடைசியாக,
அப்ப வீட்ல உருப்படாம போனதை நீங்க மாத்தறீங்க. Finally, after hearing all the story, he said me, out of all at home, you are the useless guy. Because you have taken a profession. What he tries to say to me is, pastor job is an useless job. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், போதகருடைய ஊழியம் வீணான ஊழியம், ஒரு வேண்டாத ஊழியம் என்று சொல்லுகிறார். I tell you parents, why you are not letting your children to turn up to be pastors? ஏனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக தேர்ந்தெடுக்க மாட்டீங்க? So there were a lot of preachers, there were a lot of ministers who came out of Capernaum. And so Capernaum is a blessed place. It is lifted towards heaven. ஒருவேளை உங்களுடைய இல்லத்துல போதகர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஒருவேளை உங்களுடைய இல்லத்துல அதிகமான போதகர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் பரலோகத்துக்கு ஏதுவான பிள்ளைகளாக என்ன பண்றீங்க? மாறுகிறீர்கள். So there were a lot of preachers, there were a lot of ministers who picked up from Capernaum. Capernaum என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் அநேக ஊழியக்காரர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில சொல்லாம என்று ஆசைப்படுகிறேன். It is at this place God did most of his miracle. இந்த கப்பர்நாகும் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அவருடைய வாழ்நாளில் செய்த அதிகமான அற்புதங்கள் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இருக்கிறது. இன்னும் வேதாமத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அநேக அற்புதங்கள் இந்த இடத்துல தான். விசுவாசத்துக்குரிய அற்புதங்கள். நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தான் தெரியுங்களா? அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாக தேவனிடத்துல வந்த போது தேவனிடத்துல சொன்னான், என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான்னு சொல்லி. அந்த இடம் இங்கதான். 12 வருஷங்களாக பாடுபட்ட ஒரு ஸ்திரீ தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாலே அது இந்த இடத்துல தான். பேதுருவின் மாமியார் குணமடைந்தது இந்த இடத்துல தான். எவேறு என்று சொல்லக்கூடிய ஜாரஸ், அவனுடைய மகள் மரித்து போன தருவாயில இயேசு கிறிஸ்து அவளை உயிர்ப்பித்த ஒரு இடம் இதுதான். God did most of his miracles here. The centurion, Jairus' daughter, was raised up back to her life. And then the lady who suffered for 12 long years, a mother-in-law of Peter, and so on and so forth. அநேக அற்புதங்களை இந்த இடத்துல செய்தார். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் ஒரு இடத்துல செய்கிறார்னா அது பரலோகத்துக்கு ஏதுவான இடமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். Yes. God blessed this place. And so he did most of his miracles and people saw it with their own eyes. அவருடைய சொந்த கண்களினால் அந்த அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அவர்கள் பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகள் மீது வைத்திருந்த அன்பு நிமித்தமாக, அவர் இந்த பிள்ளைகள் மீது வைத்திருந்த ஒரு இரக்கத்தின் நிமித்தமாக, ஒரு அன்பின் உறவின் நிமித்தமாக தான் இத்தனை அற்புதங்களையும் அவர் எடுத்து செய்தார். Don't you see miracles happening in your daily life? உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நீங்கள் பார்ப்பது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதம் தான். நான் எப்போதும் சொல்லுவேன், ஒருவேளை தேவனுடைய கரம் நம்மளை பாதுகாக்கவில்லை என்றால் நம்ம எப்போதும் என்ன பண்ணிருப்போம்? மறைந்து போகக்கூடிய பிள்ளைகளாக மாறி இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருப்பது நிமித்தமாக தான் போகும்போதும் வரும்போதும் நாம் எந்த ஆபத்தும் சேதமும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறோம். எலியாவின் அற்புதங்களை நாம் பார்த்திருக்கோம். We have read and heard about the miracle that happened during the time of Elijah. Okay, he ran away from King Ahab. காகங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுச்சு? சாப்பாடு கொடுத்து, ரொட்டி துண்டுகளையும் கறிகளையும் கொடுத்தது, மாமிசத்தையும் கொடுத்தது. Ravens fed prophet Elijah. நான் சொல்றேன், அதே தேவன் தான் இன்று நம்மோடு இருக்கிறார், நம்மளை போஷித்துக் கொண்டிருக்கிறார். Now what else Jesus did for this place called Capernaum? அது பரலோக முறையை உயர்த்திருக்கப்படக்கூடிய இடமா இருக்குன்னா, God spoke many parables and all those parables were from this place. இயேசு கிறிஸ்து அதிகமான ஊமைகளை பேசினார். அதிகமான ஊமைகள் இந்த இடத்துல இருந்து தான் வந்தது என்று வேதாம் சொல்லுகிறது. உடைய வேதாமத்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனத்துக்கு திருப்புமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Matthew chapter 13 verse 35. That it might be fulfilled which was spoken by the prophets, saying, I will open my mouth in parables, I will utter things which have been kept secret from the foundation of the world. இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாக மறைக்கப்பட்டிருக்கிற உண்மைகளை நான் ஊமையின் நிமித்தமாக என்னுடைய வாயை திறந்து சொல்லுவேன் என்று சொல்லப்படக்கூடிய சங்கீதத்தில் வரக்கூடிய தீர்க்க தரிசனத்தை தேவன் இந்த இடத்துல தான் நிறைவேற்றினார். Capernaum turned out to be a place to for a prophecy to be fulfilled. ஒரு தீர்க்க தரிசனம், தாவீது சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் கப்பர்நாகும் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நிறைவேறியது. A place where a prophecy was
fulfilled. He talked about the sower and the seed. He talked about Tares. He talked about a wealthy man. He talked about all those parables from the nature just by seeing those things from Capernaum. Capernaum-ஐ பார்த்து தான், கப்பர்நாமில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய இயற்கையின் காரியத்தை பார்த்தா இயேசு கிறிஸ்து அந்த உவமைகளை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். Capernaum has become an illustration for Jesus' sermon. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்திற்கு உதாரணங்களும் தெரியுதுங்களா, எடுத்துக்காட்டுகளும் இந்த கப்பர்நாகும் மாறியது என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த இடத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இந்த இடத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்திற்கு உரைகளை உரைத்தார், கண்டெடுத்தார் என்று பார்க்கும் பொழுது இது பரலோகத்துக்கு ஏதுவான இடமாக தான் மாறுகிறது. It is this place where Jesus found his illustrations for his sermon. It is this place where a prophecy was fulfilled. He opened his mouth and spoke parables. அதனால இந்த இடம் பரலோகத்துக்கு ஏதுவான ஒரு இடமாகவே கருதப்படுகிறது. Another point I would like to wind up by saying why Capernaum is lifted heavenwards. ஏன் கப்பர்நாகும் பரலோகம் வரை உயர்த்தப்படுகிறது என்பதற்கு இன்னொரு சான்றிதழ் நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். This is the place where the Holy Spirit's faith was seen. பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தை காணக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. You can see the faith of the Holy Spirit working amidst of these people. கப்பர்நாகும் எப்படி அப்படின்னு பார்த்தா, எப்படி இந்த பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தை இங்கு பார்க்க முடிகிறது என்று பார்த்தால், 100க்கு அதிபதி, a centurion came to Jesus and he said, my servant is sick, would you please come and heal him? என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், நீங்க வந்து அவனுக்கு சுகம் அளிக்க முடியுமா? And Jesus said, okay, let's go. And then he said something which came out in a surprise for Jesus. அவன் ஒரு காரியத்தை சொன்னான், அது மிகவும் ஆச்சரியமான காரியமா இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. நீங்கள் என்னுடைய இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நீங்க என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். I am not worthy for you to step into my house, so you please utter a word. ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? Jesus gave a certificate the other day. அன்று இயேசு கிறிஸ்து ஒரு சான்றிதழ் கொடுத்தார். I have never seen a faith like this in whole of Israel. இஸ்ரவேலில் முழுவதிலும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் கண்டதே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? அது பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக ஏவப்பட்ட ஒரு விசுவாசம் என்று நாம் சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட இடம் கப்பர்நாகும்? பரிசுத்த ஆவியின் விசுவாசம் அந்த பிள்ளைகள் மத்தியிலே காணப்பட்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 12 வருஷங்களாக பல மருத்துவரிடத்துல சென்று தோல்வி அடைந்த பிள்ளையா இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நான் தொட்டாது குணப்பட வேண்டும் என்று அந்த திரளான கூட்டத்தின் மத்தியில, இடைஞ்சலின் மத்தியிலே அந்த மகள் சென்று தேவனுடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டால அது என்ன பெரிய விசுவாசம்? உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால பரிசுத்த ஆவியினுடைய விசுவாசத்தை உணரக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அதனால கப்பர்நாகும் பரலோகத்துக்கு ஏதுவான ஒரு இடம். It just lifted towards heaven. ஏன் பிறகு இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நாமை பார்த்து சொன்னார், பாதாளம் வரை நீ தாழ்த்தப்படுவாய். Why did then God say you are lifted towards heaven but you will be put down to hell? The reason is very simple. அதுக்கு காரணம் மிகவும் எளிதான காரியம். These people, after seeing all these blessings, did not believe in Jesus, did not stick on to him, were not willing to go with Jesus. இந்த பிள்ளைகள் இவ்வளவு ஆச்சரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பார்த்த பிறகும் இயேசு கிறிஸ்து பின் செல்வதற்கு போவதற்கு விருப்பப்படல. இயேசுவை நம்பக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மாறவில்லை. ஆதலால் இயேசு கிறிஸ்து இவர்களை கண்டித்தார். பிறகு இவர்களுக்கு தண்டனையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்க பாதாளம் வரை தாழ்த்தப்படுவீர்கள் என்று சொன்னார். What were the main three sins of this Capernaum? 3 பாவங்கள் இந்த கப்பர்நாகும் செய்த பாவங்கள் என்னவென்றால், the first thing is when they heard about Jesus, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது சிலர் உடனடியாக மறுத்து விட்டார்கள்.
நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வரவில்லை, எங்களுக்கு வேலைகள்லாம் அதிகமாக இருக்கிறது சொன்னார். உங்களுடைய வேதாமத்தை தயவுசெய்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்குமா நான் கேட்டுக்கொள்கிறேன். Can you read for me the 16th verse, the 14th chapter? Then said he unto him, a certain man made a great supper and made many. Okay, there was a man who made a big supper and called everybody. ஒரு பெரிய பந்தியை ஒன்று ஆயத்தப்படுத்தி எல்லோரையும் அழைத்தார். And when the servants went to call these people who were invited, they gave some reasons for not coming to this supper. இந்த வேலைக்காரன் சென்று இந்த பிள்ளைகள் அழைத்த பொழுது அவர்கள் சில காரணங்களை சொல்லி வர முடியவில்லை என்று சொன்னார். அந்த காரணங்களை மாத்திரம் நம்ம படிப்போம். Can you please read for me the 18th verse? And they all with one concern began to make excuses. The first said unto him, I have bought a piece of ground, and I must need to go and see it. நான் ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறேன், அந்த நிலத்தை பார்ப்பதற்காக போகிறேன், அதை பராமரிக்க போகிறேன், அதனால என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாது அந்த பந்திக்கு என்று ஒருவன் சொன்னான். நிலத்தை குறித்து சொன்னான். இரண்டாவது ஒருவன், and another said, I have bought 5 yoke of oxen, and I go to prove them. I pray thee, have me excused. நான் என்னுடைய மாடுகளை வாங்கி இருக்கிறேன், அந்த மாடுகளை நான் பார்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், சோதித்து பார்க்கணும், அதனால் என்னை விட்டுவிடுங்கள் என்று ஒருவன் சொன்னான். He was talking about his oxen. He said, I have to take care of my oxen. The first guy said, I have a piece of ground which I have purchased now, and then I have to go look after that. Okay, the third one. And another said, I have married a wife, and therefore I cannot come. I am newly married, so I will not be able to spare time for you. We are pressing for time. எனக்கு நான் புதிதாக திருமணம் செய்திருக்கிறேன், அதனால என்னுடைய மனைவியை நான் பார்க்க வேண்டும், நான் உங்களுடைய பந்திக்கு என்ன பண்ண முடியாது, வர இயலாது என்று சொல்லுகிறார். இதே தான் கப்பர்நகூமிலே நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பார்த்த பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பார்த்த பிள்ளைகள், when these people saw the miracles of Jesus, when these people heard the news of Jesus, they completely said no. Even when their friends went and told them about Jesus, they said, we have our own business to look after, and we will not be able to spare time with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு எங்களுக்கு செலவழிக்க நேரம் இல்ல, நான் நிலத்தை பார்க்கணும், என் மாடை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும். Now look at this. This is the first sin of Capernaum. இதுதான் முதல் பாவம் கப்பர்நகூமிலே நடந்தது. பாதாளம் வரை தாழ்த்தப்படுவா என்பதற்கு இதுதான் முதல் காரணம். They completely rejected. This is the first class people. இது முதல் தரமான ஒரு கூட்டத்தினர். இரண்டாவது தரமான கூட்டத்தினர் என்ன பண்ணாங்கன்னா, they never said no. They followed Jesus wherever he went. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து போனாரோ அங்கெல்லாம் போனாங்க. They sat with him. They ate with him. And then they saw all the miracles that he did. They appreciated him. And then finally one day when Jesus said, if you have to follow me, you have to carry the cross. You have to leave everything and then come with me. That was very hard for them. இயேசு கிறிஸ்துவோடு எல்லா இடத்திலும் சென்ற அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என் பின்னே வர வேண்டும் என்றால் நீங்கள் சிலுவையை சுமந்து வர வேண்டும், நீங்கள் எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன பொழுது அது கடினமாக இருந்தது. அதெல்லாம் அந்த பிள்ளைகள் அங்கே நின்று விட்டார்கள். There are a few people like that in our church who belong to the second class. இரண்டாவது பிரிவினராக நம் திருச்சபையில் அநேகர் இருக்கிறார். They will come, they will like to hear all sermons with lot of stories, fun-filled sermons. நல்ல கதை சொல்லக்கூடிய சிரிக்கக்கூடிய அனுபவம் உள்ள பிரசங்கத்தை கேட்க வேண்டும். ஆனால் கடினமான பிரசங்கங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு, அல்லது திருச்சபையின் காரியத்தில் நீங்க முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சில கடினமான காரியங்களை சொல்லும் பொழுது எங்களுக்கு இது தேவைப்படவில்லை என்று சொல்லுகிறார். There are few people say when hard messages, true messages are turned up to them and say you really have to be a Christian and forget the world. They say no. There are few people who don't come to church. There are few who come and sit here and take part in the church. But one day I say to them, you have to forsake everything for Jesus. They say no, and then they walk out. ஒரு கூட்டத்தார் திருச்சபைக்கு வருவதில்லை, இன்னொரு கூட்டத்தார் திருச்சபைக்கு வருகிறார்கள். தேவனுக்காக முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். What does the third class belongs to? அந்த மூன்றாவது வகுப்பினர் என்ன செய்கிறார்கள் என்றால், they will always go with Jesus.
They will say, we will carry cross, don't worry, we will come, we will come, we will come. But then let me tell you, they will ask too many questions. They will ask too many questions just to prove to the crowd that they are intelligent. Intelligent than Jesus. அநேக திரளான திருச்சபை அங்கத்தினர்கள் திருச்சபைக்கு வருவாங்க. இந்த மூன்றாவது அங்கத்தினர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுன்னு வருவாங்க. ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்பதை நிரூபித்து காமிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. கேள்விக்குரிய பிள்ளைகள். Pharisees and Sadducees. பரிசேயரும் சதுசேயரும், they went wherever Jesus went. But their intention was not to follow him. Okay? But then question him always. கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கணும் இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்படிப்பட்ட கூட்டத்தாரைங்க என்ன பண்றோம்? நாம் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். Which class do you belong to? எந்த வகுப்பை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள்? Are you really wanting to follow Jesus, forsaking the world? இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோட பின்பற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? Are you like ஈசல், which is there for some times and then disappears? அந்த ஈசலை போல நல்லா சிரித்து நகைக்கக்கூடிய பிரசங்களை கேட்கும் போது நல்லா சிரிச்சு கிரிச்சு கைத்தட்டி இருந்துட்டு பிறகு ஓடக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அல்லது திருச்சபைக்கே வராத பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? ஒரேடியா திருச்சபையே வேணாம், இயேசு கிறிஸ்துவை வேணாம்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்குங்களா? இதுதான் கப்பர்நாகும் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நீங்க என்ன பண்றீங்க? பாதாளம் வரை தாழ்த்தப்படுவீர்கள் என்று சொன்னார். Let me tell you something. Capernaum had all the opportunity. Capernaum had all the blessings needed. But then it closed its eyes. It rejected the truth that came to it. கப்பர்நாகூமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. அது கண்களை மூடிக்கொண்டு சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறினார்கள். அதனால தான் தேவன் அவர்களுக்கு தண்டனை கொண்டு வந்தார். You and I have an opportunity to worship the Lord. தேவனை தொழுவதற்கு என்ன சுதந்திரம் பார்த்தீங்களா? We have a freedom. There are countries where people don't have churches. தேசத்துல பல தேசத்துல திருச்சபைகள் இல்ல. There are countries where they have secret meetings. ரகசியமாக கூடக்கூடிய பிள்ளைகள் அநேகம் இருக்கிறாங்க. ஆனா we are free here to worship. We have so many pastors to talk about God and the words of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்வதற்கும் தேவனை பற்றி சொல்வதற்கும் அநேக போதகமார்கள் இருக்காங்க. ஆனா இந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுக்கு புறமான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கும் எனக்கும் எப்படி கப்பர்நாம் குறைத்தாரோ அதே போல வார்த்தைகள் என்ன பண்ண போறாரு? குறைப்பதாக இருக்கிறார். He said, you are lifted heavenwards. Wembley International Church, you are a small group, but then I have lifted you up like that, and then I have given you all the blessings. ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதங்களை செய்கிறேன். The very fact of how it originated is a blessing, a miracle that Jesus did. எப்படி இந்த திருச்சபை உருவானது என்பதே ஒரு அற்புதமான காரியம், ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட ஒரு அற்புதம் என்றே சொல்ல வேண்டும். அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம மத்தியில கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கப்பர்நாகும் போல இருக்கிறவங்க. Today Jesus is saying to you and me, Capernaum, you are lifted heavenwards. If you don't keep up what you are supposed to do, I will put you down to hell. இயேசு கிறிஸ்து உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் குறைவான நாட்களில் நிறைவேறியது. நான் உங்களுக்கு சொல்றேன், கப்பர்நாகும் என்ற பட்டணம் இல்லாமலே போயிட்டு, செழிப்பான பட்டணம் அழிந்து போயிட்டு. ஏன்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்காம போனதுனால. அவர் சொல்றாரு கப்பர்நாம்கிட்ட ஒரு வார்த்தையை, தயவு செய்து இந்த வசனங்களை எடுத்து படிங்க. 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து படிங்க. நல்ல மேத்யூ. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். என்ன வேதனையான காரியம் பாருங்க. அவர் சொல்றாரு, வாங்கிட்ட செய்த அற்புதங்கள் எல்லாம் ஆனா சோதோம் கொமோரா இடத்துல செய்திருந்தனா இந்நேரம் அந்த பட்டணங்கள் என்ன பண்ணிருக்கோம்? இருந்திருக்குமே. உன்னிடத்துல செய்த அற்புதங்களை நீ மறந்து விட்டாயே. If only I would have done these miracles in Sodom and Gomorrah. See the comparison he is making. He is saying, if only I would have done all the miracles that I did with you in Sodom, it would have been a different scenario altogether. வித்தியாசமான ஒரு காரியமாக மாறி இருக்கும். சோதோமில் நான் இந்த அற்புதங்களை செய்திருந்தால் எவ்வளவு கம்பேரிசன், எவ்வளவு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? He continues to say something which is hurting me a lot. தொடர்ந்து அவருக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, எனக்கு மனம் ரொம்ப வேதனையாயிடும். படிங்க அதை. But I say unto you, சரி, நான் உன்னிடத்துல நான் சொல்லுகிறேன்,
that it shall be more tolerable for the land of Sodom in the day of judgment than for thee. நியாய தீர்ப்பு நாளில சோதோமுக்கு எளிதா இருக்குமா? நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். It will be easy for Sodom, okay, compared to what will happen to you in the judgment day. கப்பர்நாம் பார்த்து கடவுள் ஒரு காரியத்தை சொல்றாரு, மிகவும் அருமையான ஒரு காரியம். நான் உன்னிடத்துல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தேன், உன்னை பரலோகத்தை உயர்த்தி வைத்தேனே. உன்னுடைய காரியத்தை எல்லாம் நான் சோதோம்ல செய்திருந்தா நேரம் சோதம் பட்டணம் இருந்திருக்கும். நியாய தீர்ப்பு நாள்ல, on the judgment day, I tell you, Sodom will have less punishment, but you will have it much more than Sodom. சோதம் உலகத்துல நம்ம சோதம் பட்டணத்தை தான் மிகவும் மோசமான பட்டணம்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? வேதாமத்துல மிகவும் கொடூரமான ஒரு பட்டணம், மிகவும் அக்கிரமம் நிறைந்த ஒரு பட்டணம்னா எதை சொல்லுவோம்? சோதம். அதுக்கு தான் தண்டனை அதிகமா இருக்கும். ஆனா கடவுள் சொல்றாரு, சோதோமை விட உனக்கு தண்டனைகள் அதிகம், அதுக்கு லகுவாக இருக்குமா. You know why God is saying this? God is particular about one thing. I want you to turn your scriptures to the book of Hebrews. Chapter 6, verse 7 and 8. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாய் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. என்ன கடவுள் சொல்றாருன்னா, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களாகிய மலைகளை பெறக்கூடிய நிலங்கள் கனிகளையும் காய்களையும் செடி கொடிகளையும் நல்லபடியாக கொடுத்தா அது ஆசீர்வாதமானது. ஆனால் முள் செடிகளையும் புதிர்களையும் உண்டாக்கக்கூடிய நிலங்கள் மாறினா அது சபிக்குவதற்கும் அது எரித்து போடப்படுவதற்கும் தான் சமமாக இருக்கிறது. ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? Are you getting the blessing of rain? Are you giving good fruits or thorns and thistles is my question. ஆசீர்வாதமாகிய மலையை தேவன் உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கும் வேளையில நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்களா, அல்லது முள் செடிகளையும் புதிர்களையும் உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? ஒருவேளை இரண்டாவது சார்ந்த பிள்ளைகளா இருந்தீங்களா, சாராவா இருந்தீங்களா, நீங்கள் எரிக்கப்படுவதற்கும் சபிக்கப்படக்கூடிய பிள்ளைகளாகவும் என்ன பண்றாரு ஆற்றுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Matthew chapter 11 verse 24 for me. நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், எவனுக்கு நிறைய கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல நிறைய கணக்கு கேட்கப்படும். Whomever more is given, more questions, responsibilities lie on him. எவனிடத்துல அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகமாக தேவன் கேட்கிறார். ஒருவனிடத்துல 10 தாளந்துகளை கொடுத்தால் அவனிடத்துல இன்னொரு 10 தாளந்துகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு இடத்துல ஒரு தாளந்தை கொடுத்தால் 2 தாளந்தாக தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால whoever is given more will be expected more. அதனால தேவன் கப்பர்நாமுக்கு அதிகமாக காரியங்களை கொடுத்தார். அதனால அதிகமான காரியங்களை அவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். ஒருவேளை கப்பர்நாகமா நீங்க இருக்கிறீர்கள் என்றார், தேவன் உங்கள் மீது ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டு வானபரியந்தம் உங்களை உயர்த்தி வைத்திருந்தால் உங்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கும் தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கும் உண்மையும் உத்தமமான பிள்ளைகளா தேவனுக்கு இருக்கிறீர்களா? Are you true to God for the blessings you are receiving? Are you like Capernaum? நீங்கள் கப்பர்நாமை போல இருக்கிறீர்களா? God is going to pronounce a judgment on you. ஒரு நியாய தீர்ப்பை தேவன் உங்கள் மீது வைக்க இருக்கிறார். சோதோமுக்கு ஏற்படுவதை விட உனக்கு அதிகமாக இருக்கும். Punishment for you will be more than for Sodom. நீங்க அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பிள்ளைகளா மாறக்கூடாது ஒருபோதும். அன்று கப்பர்நாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனை மறந்தது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கூடிய கப்பர்நாகமாகிய நீங்களே ஒருபோதும் தேவனை மறவாதீங்க. தேவனுடைய வசனங்களும் தேவனுடைய காரியமும் நமக்கு பாடங்களை கற்பிக்க கூடியதா இருக்கு. அதனால இயேசுவிடத்துல வரக்கூடிய பிள்ளைகளாகும், இயேசு செய்யக்கூடிய காரியங்களை நினைத்து அவருக்கு உண்மையான பிள்ளைகளாக மாறக்கூடிய பிள்ளைகளாக எப்போது இருக்கும். The story of Capernaum is teaching us a lesson to be true to God. இந்த கப்பர்நாமின் கதை தேவனுக்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.